Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel and this video only for Kerala State, no betting, no gambling. 31/7/2026 வெள்ளிக்கிழமை சொர்ணக்கேரளம் கம்பெனியோட இந்த மாதத்தோட 5th வீக் ஒரு சிறந்த ரேசிங் ஒன்று பார்த்துடலாம். போன மாதம் அதே 5வது வாரம் இல்லை, போன மாதம் 4 வாரம் தான். போன மாதம் கடைசி வாரம் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 248 வந்திருக்கு. போன வாரம் 527. இன்றைக்கி ரிசல்ட் வந்து 644. ஒரு கால்குலேஷன் படி நான் வந்து ஒரு கெஸ்ஸிங் ஒன்று எடுத்திருக்கேன். அந்த கெஸ்ஸிங் வந்து கொஞ்சம் ஃபாலோ ஆகி தான் வந்துட்டுருக்கு. அது நியூ கால்குலேஷனாக தான் இருக்குது. இது வரைக்கும் அந்த மாதிரி கால்குலேஷன் நான் பண்ணி கொடுத்ததில்ல. அதில் கொஞ்சம் பக்காவாக பிசி வந்து டேரெக்டாகவோ அல்லது பவர்லேயும் வந்து மேட்ச் ஆகி வருது. ஆல்மோஸ்ட் 3D கிட்ட நெருங்கி வருது. அந்த கால்குலேஷன் படி இன்றைக்கி பார்த்துருவோம். நம்ம லாஸ்ட்டாக வந்து கொடுத்துருந்த வீடியோ வந்து நேற்று இல்லை, புதன்கிழமைக்கு கொடுத்துருந்தேன். புதன்கிழமை ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு 928 வந்துருந்தது. நம்ம 975 மாதிரி கொடுத்துருந்தோம். அண்ட் வந்து பேர் நம்பர்லேயும் 71, 21, 76, 21, 32 கொடுத்துருந்தேன். அதுக்குள்ளே 23 தான் வந்திருந்தாலும் 928 மாதிரி ரிசல்ட் வந்து மேட்ச் ஆகி போயிடுச்சு. அண்ட் வந்து இன்றைக்கி ரிசல்ட் வந்துட்டு 644 வந்திருக்கு இல்லையா. இன்றைக்குமே கூட நான் மெம்பர்ஷிப்பில் கொடுத்துருந்த கேஸிங்கில் ஒரு கால்குலேஷன் படி கொடுத்துருந்தேன். அது வந்து இது நான் இன்றைக்கி மெம்பர்ஷிப்பில் கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கு ஒரு மெத்தட் படி எடுத்து இன்றைக்கி 95 இல்லை 94 மாதிரி வரலாம் அப்படின்னு தான் சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டாக நான் கொடுத்துருந்தேன். இன்றைக்கி ரிசல்ட் 44 வந்துருந்தது. ஸோ அந்த பேட்டர்னும் வந்து நான் எப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி வந்து க்ளீனாக உங்களுக்கு சொல்லிடுறேன். மார்க் பண்ணிட்டு 1 by 1 பார்த்துருவோம். ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இந்த பேட்டர்ன் வந்து கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் கொடுக்குன்ற மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுவோம். போன மாதம் இதே வாரம் ரிசல்ட் வந்து 248. அதுக்கு அடுத்த வாரம் 511, 068, 370, 527 போன வாரம். இன்றைக்கி வியாழக்கிழமை 644. முதல்ல போன மாதம் இந்த பேட்டர்ன் எப்படி வந்திருக்குன்றதை சொல்லிடுறேன். நம்ம ரெகுலராக எடுக்கிற கால்குலேஷன் படி பார்த்தோம்னா அது கொண்டே பிஃபோர் ரிசல்ட்டு 064. 064க்கு வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா க்ளூ நம்பரோட பிசி 25. நம்ம ஆல்மோஸ்ட் வந்து இந்த 25லேருந்து அடுத்து 36, இது வந்து 47 கண்டினியூஷன் 48, 49 போய் முடியும்னு சொல்லுவோம். போன மாதம் அப்படி தான் வந்து 25 + 36, அதுக்கடுத்து 47, 48ன்னு வந்துட்டு +2 கால்குலேஷனில் போய் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கு. 48 நமக்கு டேரெக்டாக வந்துடுச்சு. ஆனால் இதில் வந்து சென்டர் போர்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த சென்டர் போர்டு 2, இதுக்கு அடுத்த நம்பர் 3, இது வந்து 8ன்ற மாதிரி பவரில் கேமுக்குள்ளே வந்துடுது. அது பிலேயோ சிலேயோ வரணும். இப்படி வந்து நம்ம கால்குலேஷன் பண்ணாலும் சில நேரங்களில் அது ஃபாலோ ஆகாமல் போயிடுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த க்ளூ நம்பரோட ஏபி வந்து 12. போன மாதம் 064 ரிசல்ட்டோட க்ளூ நம்பரோட ஏபி 12. பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா க்ளீனாக புரியும். இந்த 12க்கு அடுத்த நம்பர் 23. ஓகே, இந்த 12க்கு அடுத்த நம்பர் பாக்ஸ் பண்ணியிருக்கு. இந்த 12க்கு அடுத்த நம்பர் 23. இந்த 23 கூட நம்ம எந்த நம்பரை ஆட் பண்ணுறோம்னா க்ளூ நம்பரோட பிசி வந்து 25 ஆட் பண்ணுறோம். இப்போ நமக்கு 48 கிடச்சிருக்கு. இந்த 48 டேரெக்டாக 48, 98 அல்லது 43 இந்த மாதிரி வரலாம். ஆனால் போன மாதம் 48ன்னு வந்துச்சு. இந்த 23, 25ல் இருக்கிற ஏ போர்டு 2ன்றது இங்கே வந்து 248ன்னு வந்துச்சு. அதாவது க்ளூ நம்பரோட சென்டர் போர்டு. இப்போ இந்த பேட்டர்ன் போன வாரம் ஃபாலோ ஆகிருக்கா அப்படின்னா 404, அதோட க்ளூ நம்பரோட ஏபி 51. 51க்கு அடுத்த நம்பர் 62 ப்ளஸ் பிசி 15. ஓகே, உங்களுக்கு கிளியராக புரியுன்னு நினைக்கிறேன். 77 நமக்கு கிடச்சிருக்கு. போன மாதம் 48 ரூட்டில் வந்தால் 77ன்றது வந்திருக்கணும். ஆனால் ஃப்ரண்ட் நம்பர் பவர் ஆகி 27ன்னு வந்துச்சு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 62, 15 இருக்குது. ஒன்று 627 ஆர் வந்து ஒரு 527 வரணும். அதே மாதிரி -1ல் 527 வந்துச்சு. ஓகே, இந்த பேட்டர்ன் வந்து இன்றைக்கி ஃபாலோ ஆகிருக்கு. நேற்று ரிசல்ட்டு 928க்கு க்ளூ நம்பரோட பிசி வந்து 53, ஏபி வந்து 53. அடுத்த நம்பர் 64. இந்த 64 கூட இந்த பிசி 34 நம்ம ஆட் பண்ணும்போது 98. இன்றைக்கி 98, 43 வரல. இதுலேருந்து +1 ஆகிடுச்சு. 35, 99, 44 மாதிரி வந்து இன்றைக்கி
நமக்கு 644ன்றது வந்துருச்சு. உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பேட்டர்ன் படி நமக்கு 644க்கு ஏபி 25, க்ளூ நம்பரோட ஏபி 25. ஓகே, அப்போது இந்த 25க்கு அடுத்த நம்பர் வந்து 36 ப்ளஸ் பிசி 55 ஆட் பண்ணுறோம், 91. அப்போ 56ன்னு ப்ளஸ் 1ல் போனால் 92. ஆனால் வந்து போன வாரம் ரூட் ஃபாலோ ஆன ரூட் வந்து இன்றைக்கி ஃபாலோ ஆகலை, ப்ளஸ் 1ல் போயிடுச்சு. ஆனால் சென்டர் போர்டு வந்து 9ன்றது 4ன்னு வந்துடுச்சு, 98 43 வந்துருக்கணும், 99 44 ப்ளஸ் 1ல் போயிடுச்சு. இப்போ இந்த 91ன்னு வரும்போது இந்த 91 வந்து இன்றைக்கி நாளைக்கு வந்து டைரெக்டாக 91ன்னு வரலாம், அல்லது 41ன்னு வரலாம், அல்லது 46ன்னு வரலாம். ஓகே, இதில் ஏ போர்டு வந்து 3 5 அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ஒரு 391 341 இல்லை 346 இப்படி வர்றதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. இந்த ரூட் படி இந்த நம்பர் தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பேலன்ஸ் இருக்க ஒரே நம்பர் 396. இந்த 4 நம்பர் தான் வந்து நான் இன்றைக்கி கொடுக்குற ஒரே கெஸ்ஸிங் இது தான். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் நம்பருக்கு அடுத்த நம்பர் 3 பவரில் 8ன்னு வந்துடுச்சு. போன வாரம் சென்டர் நம்பர் 1, அடுத்த நம்பர் 2 பவரில் 7ன்னு கேமில் வந்துடுச்சு. இங்கே 5, அடுத்த நம்பர் 6 பவரில் 1 6 வந்து வரணும். ஆல் போர்டில் 1 or 6. அப்போது இந்த 391 341 346 396 இந்த 4 நம்பர்லேருந்து வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த கெஸ்ஸிங் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ரெகுலராக எல்லா நாளுக்கும் ஃபாலோ ஆகுது, பெரும்பாலும் ஃபாலோ ஆகுது, அதனால தான் சொல்கிறேன். இது சக்ஸஸாக ஃபாலோ ஆச்சுன்னா இந்த ஃபாலோ பண்ணி நம்ம ஓரளவுக்கு வந்து க்ளீனாகவே வந்து மேட்சிங் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, இப்போ வந்து டெக்ஸ்ட் பண்ணிடுவோம். இதில் இன்னைக்கோட நம்பர்லேருந்து நம்ம மேட்ச் பண்ணாத ஸ்ட்ராங் கெஸ்ஸிங் ஒரே நம்பர் தான், 391 341 346 396. ஓகே, ஒரு நம்பர் தான் கொடுத்துருக்கேன், சிங்கிள் நம்பர் தான், அது பவரில் இருக்குது. இதில் ஆல் போர்டில் நான் சொன்ன மாதிரி தான், ஆல் போர்டில் 1 அல்லது 6 இது நாளைக்கு கேமில் வந்து வந்துடும். பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலில் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்தீங்கன்னா நம்ம வீடியோ போஸ்ட் ஆகணும், உங்களுக்கு க்ளீனாக நோட்டிஃபை ஆகிடும். அண்ட் வந்து மெம்பர்ஷிப்பில் நம்ம கெஸ்ஸிங் வந்து காலையில் 9-10 மணிக்கு மெம்பர்ஷிப் வீடியோ வரும் டெய்லி மார்னிங்கு. விருப்பம் இருக்க நண்பர்கள் அதை பார்த்து ஜாயின் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் எதாவது சொல்லலாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு ஒரு சிறந்த வீடியோ மீட் பண்ணுவோம்.